14/7/2023 14 14/7/2023 14/7/2023 1:49 PM ராஜபாளையம். 1:49 PM அம்மா. ஆமாம்மா, PM மதியானம் 1:49 ராஜபாளையம் தானா? ஆமாம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. இது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், துலாம் லக்னம். துலாம் லக்னம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் அம்மா. ஆமாம்மா. குழந்தை ஜாதகம் அருமையா இருக்கம்மா. டாக்டருக்கு படிக்கக்கூடிய நல்ல குழந்தைமா. சார் வணக்கம் சார். குழந்தைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார். இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சு சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அருமையான ஜாதகமா, எக்ஸலண்ட் ஜாதகம். குழந்தையோட ஆயுள், ஆரோக்கியம், எதிர்காலம், அடுத்து வர்ற தசைகள்லாம் எப்படி இருக்கு சார்? 10ஆம் அதிபதி உச்சம், லக்னத்தை குரு பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். லக்னாதிபதியவும் குரு பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். அடுத்து வரக்கூடிய தசை கூட செவ்வாயுடைய தசை தான். இந்த குழந்தை பயாலஜி தான் படிக்கும். மருத்துவத்தோட ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன், சந்திரன், சூரியன், குரு, செவ்வாய் 3 பேருமே தொடர்பு கொண்டா அந்த குழந்தை டாக்டர் ஆகும்ன்றது விதின்றதை அடிக்கடி சொல்கிறேன். இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம்மா, செவ்வாய் வந்து ஒரே நேரத்தில் குரு சுக்கரனோடு தொடர்பு கொள்கிறார். அவருக்கு மிகவும் பிடித்தமான சிம்ம வீட்டில் இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். இவருடைய ராகுதசை குருவின் அமைப்பில் இருக்கக்கூடிய ராகுதசை, அதற்கடுத்து வரக்கூடிய குருதசைலாம் யோகதசை. இந்த 1 வயது குழந்தை எதிர்காலத்தில் நிச்சயமாக மருத்துவராகும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். எதிர்காலம்லாம் நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்குதுமா. இப்போ வந்து சந்திரதசை 3 வயசு வரைக்கும் 8இல் மறைந்தாலும் உச்சனாக இருக்கக்கூடிய அமாவாசை அமைப்பில் இருந்தால் கூட சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லாமல் உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அதற்கடுத்து சுபத்துவ செவ்வாயுடைய அமைப்பு, அதற்கப்புறம் சுபத்துவ ராகு. ராகுதசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த ராகு சுபராகி இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருக்கட்டும்மா, அவர் 3ஆம் இடத்தை தானே தொடர்பு கொள்றாரு. யாருமே விதிவிலக்க பார்க்கவே மாட்டீங்களே. அது மட்டும் கண்ணுல தென்படாதே. கெட்டது மட்டும்தான் கண்ணுல தெரியும். 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. 6ஆவது இடத்திற்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல இருக்கிறார். 6க்கு 2ல் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை தான் அவர் பார்க்குறார். பொதுவாக 5, 9 லக்னம் இந்த மாதிரியான இடங்கள்ல அவர் குரு இருந்தாலோ, 11ஆம் இடத்துல குரு இருந்தாலோ 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள மாட்டார். இந்த இடத்துல இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமான 3, 6 கிரகமான குரு தன்னுடைய கெட்ட வீடான 6ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்து 3ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீட்டு கெடுபலன்களை செய்ய மாட்டார் இல்லையா? புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? குருதசை இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கும். குரு லக்னத்தையும் ராசியையும் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். குருவுக்கும் ராகுக்கும் இடையிலுமே இத்தனை டிகிரி வித்தியாசம், கிட்டத்தட்ட 12 டிகிரி வித்தியாசம் இருக்கு. அதனால நல்ல ஜாதகமா இந்த குழந்தை எதிர்காலத்துல நல்ல விதமாக வளரும், நல்ல விதமாக படிக்கும். மருத்துவம் சார்ந்த துறை தான் கண்டிப்பா படிக்கும், பயாலஜி தான் படிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா.